ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேஷனில் போலீஸ்காரங்க ஹீரோ பார்த்து, ஆமா நீ பணத்தை தூக்கிட்டு போகும்போது தானே பார்த்தேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. உடனே ஹீரோவோ ரெண்டு பேரையும் இப்படி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இவனுங்களோ என்ன சொல்லி மாட்டி விட போறானே தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கானுங்க. உடனே ஹீரோயினி சொன்னதுதான் முந்திரி கொட்டைக்கு ஞாபகம் வந்திருக்கும். அடிச்சே கேட்பாங்க, கேட்டாலும் எந்த உண்மையும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டுருப்பா. அந்த முந்திரிக்கட்டையோ எந்திரிச்சு, சார் என்ன பேசுறீங்க? நாங்க பணத்தை தூக்கிட்டு போனோமா? ஜெனி இப்ப உயிரோட தானே இருக்கா? நாங்க குறைத்தீர்ப்பு மையத்துல போய் எத்தனையோ தடவை சொன்னோம், அவங்க எதுவுமே சுத்தம் பண்ற மாதிரி தெரியல. அதனால நாங்க 3 பேர் களத்துல இறங்கிட்டோம். அந்த சமயத்துலதான் காலு ஸ்லிப் ஆகி கீழே போய் தண்ணியில போய் விழுந்தோம். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பிட்ட சேர்த்தே போடுறாரு. ஹீரோ இது எல்லாத்தையும் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். அவ உயிரோட வந்ததுனால நீங்க தப்பிச்சிங்கடா அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இருக்கான். இந்த சைடு போலீஸ்காரங்களோ என்ன இப்ப என்ன பண்றதுப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். விட்டா போதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிளம்பும் போது முந்திரிக்கட்டை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டே இருக்கும்போது டேபிள பிடிச்சி அடிச்சிருப்பாரு. அதுல இருந்து பேப்பர் ஒண்ணு கையில ஒட்டி இருக்கும். பிடிச்சி இழுக்கிறாரு, அந்த பேப்பர் போவே மாட்டேங்குது, கையோட ஒட்டிக்கிச்சு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினியும் கூட இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்புற மாதிரி சொன்னா கண்டிப்பா எல்லாம் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி அப்படியே ஏத்தி விடுறா. உடனே முந்திரிக்கட்டையோ, நடிச்சா மட்டும் பத்தாதமா, கொஞ்சம் லாஜிக்காவும் பேசணும். அதுதான் உனக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். நான் படிச்சவன், நீ படிக்காதவன். அதாம்மா படிக்காத கழுத. நான் டீசென்டானவன், நீ ஏடா கூடம் பிடிச்சவ. சும்மா இருக்கிற ஹீரோயினியும் இவன் உசுப்பேத்தி விட்டுறான். உடனே ஹீரோயினியும், நான் காசு இருக்கிறவன், நீ சரியான வெத்து வேட்டு அப்படின்ற மாதிரி மூக்க உடைச்சு விட்டுற. இந்த பக்கம் அம்மாஞ்சியோ, நீ செத்து போயிட்டோன்னு நாங்கெல்லாம் நினைச்சோம், நீ திரும்ப உயிரோட வந்தது என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயினியும், நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா வேறொரு இடத்துக்கு போன மாதிரி ஒன்று தோடுச்சு. என்ன ஒருத்தவங்க வயசானவங்க கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. உடனே அம்மாஞ்சியோ, நீ செத்துட்டு சொர்க்கவாசல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்துட்ட, இதுதான் செத்து பொழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினியும், அப்ப நானும் அதுல அறகுறையா, எந்த ஒரு விஷயத்துலயும் நான் முழுசாவே செய்யவே மாட்டேங்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த பக்கம் முந்திரிக்கொட்டையே சும்மாவே இல்லாம, ஆமா இந்த விஷயம் பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சா? உடனே ஹீரோயினியும், அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவே, எங்க பாட்டி யாரு? ஊருக்கே கந்தி வட்டி விடுற தாதா. உங்க 2 பேத்தையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு சுட்டு தள்ளிடுவாங்க. நான் எப்படி தப்பிச்சேன் பத்தியா? இதுதான் என்னோட இம்யூனிட்டி. உடனே முந்திரிக்கொட்டையோ, இதுக்கு பதிலா நம்ம திருடியே இருக்கலாம், இப்படி பயப்படணும்னு அவசியமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயினியோ, ஆமா நம்ம தப்பு செஞ்சுட்டோம், இல்லைன்னு சொல்லல, அத நம்புற மாதிரி சொன்னா கண்டிப்பா எல்லாரும் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. உடனே முந்திரிக்கொட்டையோ, இதைத்தான் ராத்திரி முழுக்க யோசிச்சுட்டே இருந்தியா? உடனே அம்மாஞ்சியோ, ஆமா இதுக்கப்புறம் பிரச்சனை எதுவும் வருமா அப்படின்ற மாதிரி பயந்துட்டே கேக்குறான். அதுக்கு முந்திரிக்கொட்டையோ, இதெல்லாம் யோசிச்சுதான் நீ எல்லாம் பிளான் போட்டியா? ஆமா எனக்கு ஒரு விஷயம் சொல்ல, இந்த 50 லட்சத்தை எப்படி வாங்கலான்னு பிளான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாரு. உடனே ஹீரோயினியோ கொஞ்சம் கூட யோசிக்காம, வேற என்ன பண்ணுவேன், என்னோட அக்கௌண்ட்ல தான் போட்டுவிட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. போலியான அக்கௌண்ட் வச்சிருக்கிறது தப்பு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றா. சொன்ன உடனே முந்திரிக்கொட்டைக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. டேய் மட சாம்பிராணிங்களா, இந்த மாதிரி ஒரு மூளையை வச்சுக்கிட்ட நான் திருடுறதுக்கு, அதாவது கிட்னாப் பண்ண பிளான் பண்ணேன். ஐயோ ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசியிருந்தாலே மொத்த பிளானும் தெரிஞ்சிருக்குமே. கடத்தல் கொலப்பலி அப்படின்னு போனா என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பாட்டி கேட்டுடுறாங்க. உடனே ஹீரோயினியோ கொஞ்சம் கூட யோசிக்காம, ஓடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றா. 3 பக்கி பயப்பிள்ளைங்களும் வெளியில ஓடி போகாம, ஒருத்தன் கட்டளைக்கடியில ஒளிஞ்சுக்கிறான், இன்னொருத்தன் சோஃபாக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோயினியோ கொஞ்சம் மேலேயே போய் கபோர்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோயினியோ அப்படியே பயத்தோடவே கண்ணு முழிக்கிறா. பார்த்தா அவ இன்னொரு இடத்துல இருக்கா. அங்க ஒருத்தவங்களுக்கு ஊரே கூடி தண்டனை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோயின் நிக்கிறது யாருக்குமே தெரியல. இந்த பக்கம் பாட்டியோ, டேய் மரியாதையே எல்லாரும் வெளியில வந்துருங்க, வெளியில மட்டும் வரலன்னா ஆளுங்களை வச்சு இழுத்து போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பாட்டி ஒரு சவுண்ட் விடுறாங்க. 2 பேரும் அப்படியே வெளியில வந்துடுறாங்க. பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி, எல்லாத்துக்கும் காரணம் உங்க பேத்தி தான், பிளான் போட்டு கொடுத்ததே உங்க பேத்தி தான், நீங்க எதாவது தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பேத்தி தட்டிங்க பாட்டி அப்படின்ற மாதிரி மொத்த உண்மையை போட்டு அப்படியே கறந்துடுறானுங்க. பாட்டியோ, சரி சரி உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்தவல வெளியில வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெனி வெளியில வா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. வெளியில வர மாதிரி தெரியல. பாட்டிக்கு கோவம் வந்து அந்த கபோர்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினி அங்க இல்ல. எங்கடி போய் தொலைஞ்ச, என் கண்ணு முன்னாடி தானே இருந்த அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த கபோர்டுக்குள்ளதான் இருக்கா. பாட்டி நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பயத்துல அப்படி பாட்டியை போய் கட்டி பிடிச்சிக்கிறா. பாட்டியோ பயந்துட்டு, என்னாச்சுமா உனக்கு நல்லா தானே இருக்க, நான் வேணா பெரிய டாக்டர்கிட்ட கூப்பிடுமா அப்படின்ற மாதிரி பாட்டி பயந்துட்டு பேசுறாங்க. இந்த பக்கம் 2 பசங்களும் பாட்டியை எப்படி கரெக்ட் பண்ற பாத்தியா? இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ
எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இங்கே ஒரு தாத்தா யாரையோ தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் யாரை தேடிட்டு இருக்கீங்கன்னு. மரணமில்லா குழந்தைய தானே தேடிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு விபத்தில் அந்த குழந்தைய காப்பாற்றினது நான் தான். 3972 அப்படின்னு தாத்தா ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. திரும்பவும் அவன் வந்துட்டான். சின்ன வயசில் போனவன் இப்போ பெருசாகி வந்திருக்கான். நான் அவனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவனுக்கு தான் என்ன அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த லேடியோ எகுத்த மாதிரி உட்காந்துட்டு இருக்குல்ல, அந்த லேடியும் மொத்த உண்மையும் கறந்துருச்சு. சரி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவரோ இந்த சாப்பாடை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்புறம்தான் தெரியுது எல்லாமே இல்யூஷன். வில்லனுங்களோட பசங்க தான் இது எல்லாத்தையும் இவர்கிட்ட இருந்து கறக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. யார் இது இந்த 3972 அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ. ஒரு விஞ்ஞான கூடத்தில் சின்ன பசங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் தான் 3972 நம்ம ஹீரோ. ஹீரோ வச்சு ஆராய்ச்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே இன்னொரு பையனும் இருக்கான். அப்போ அந்த பையன் கேட்குறான், நீ யாரு, உன்னோட அம்மா அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோவோ எனக்கு தெரியல, எனக்கு எந்த ஞாபகமுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவோட சக்தி என்னன்னா அவன் எல்லா பொருட்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னல் ஆயிட்டானா அவன் கண்ட்ரோலில் இருக்காது அந்த சக்தி எல்லாமே. இதே மாதிரி தான் பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட சக்தி கண்ணா பின்னான்னு செயல்படுது. உடனே ஒரு குட்டி பையனோ இவன் கூட பேசிகிட்டு இருந்தால அந்த குட்டி பையனோ ஹீரோவை இதுலேருந்து காப்பாற்றிடுறான். பார்த்தா ஹீரோ நார்மல் முடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பொருட்கள் எல்லாமே தன்னால் விழுகுது, கீழே விழுகுது. அது வரைக்கும் அந்த பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல பறந்துட்டுருக்கு. ஹீரோவை காப்பாற்ற போய் அந்த பையனுக்கு தலையில் அடிபட்டிருக்கும். உன் தலையில் ரத்தம் வருது பாரு ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த பையனோ என்னை பற்றி கவலைப்படாத, எனக்கு இதெல்லாம் சரியாயிடும், நான் சாகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவோ நீ சாக மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அந்த பையனோ உன்னோட சக்தியை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு ஹீரோவுக்கு சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறான். ஹீரோவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்குறான். இப்போது அவனுக்கு பக்கத்தில் இருக்க புக்கை எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்ற மாதிரி சொல்லித்தரான். அதே மாதிரி அவனும் செய்கிறான். இது எல்லாத்தையுமே ஒரு விஞ்ஞானி பார்த்துட்டு இருக்காரு. இதே மாதிரி ஹீரோ தூங்கிட்டே இருக்கும்போது பொருட்கள் எல்லாமே அப்படியே பறக்குது. இவன் நார்மல் மூடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த பொருட்கள் எல்லாமே கீழே விழுகுது. இது எல்லாமே இவனோட கனவு. அன்னைக்கு என் கூட இருந்தது ஒரு பையன், ஆனால் ஹீரோயினி திரும்பவும் வந்துட்டா அப்படின்னா இவன் மரணம் இல்லாதவளா? அன்னைக்கு நான் பார்த்தது பையன், இது பொண்ணு, எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரி ஹீரோவே குழம்புறாரு. இந்த பக்கம் பாட்டி ஹீரோயினி தூங்கிட்டு இருக்கும்போது அவள் காலை பார்க்குறாங்க. பார்த்தா ஏற்கனவே அவளுக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்கனால கால் எல்லாமே கண்ணி போன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஹீரோயினி கால், உடம்பு, கையெல்லாம் பார்க்குறாங்க, நார்மலாக இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு பாட்டியோ டாக்டர் போய் பார்க்குறாங்க. டாக்டரும் ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில் உறைஞ்சி உட்காந்துருக்காரு. இது பாருங்க, இதுதான் உங்கள் பேத்தியோட பழைய ரிப்போர்ட், இப்போ இருக்கிறது புது ரிப்போர்ட், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ உங்கள் பேத்தி பரிபூர்ணமாக குணமாயிட்டா, இது அதிசயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டியோ என்ன சொல்கிறீங்க நீங்கள், எங்கள் பொண்ணு முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே டாக்டரோ இல்லைம்மா உங்கள் பேத்தி பரிபூர்ணமாக குணமாயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரியல, ஆனால் இதுதான் உண்மை. உங்கள் பொண்ணு, அதாவது உங்கள் பேத்தி ஒரு அதிசய பிறவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டியோ யாருக்கோ கால் பண்ணுறாங்க. லைன் எதுவும் கிடைக்காதனால அவங்களோட மெசேஜ் மட்டும் அப்படியே பாஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் முந்திரிக்கொட்டையும் அம்மாஞ்சியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அம்மாஞ்சியும் இதுக்கப்புறம் பாட்டியோட முகத்தில் நான் எப்படி முழிப்பேன், ஒரே அசிங்கமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவன் புலம்பிகிட்டு இருக்கான். உடனே முந்திரிக்கொட்டையோ வேறு எந்த முகத்தில் முழிப்ப, இதே முகத்தில் தான் முழிப்ப, மூஞ்சியும் முகர கட்டையும் பாரு அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுறான். உடனே இவனுக்கு கோவம் வந்துடுது. எதை வேணா பற்றி பேசுங்க, ஆனால் என் மூஞ்சியை கலாய்க்கிற மாதிரி மட்டும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். திரும்பவும் கொஞ்சம் கூட யோசிக்காம டே நான் உன் மூஞ்சியை கலாய்க்கலடா, மொத்த ரூபத்தையும் நான் கலாய்ச்சிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவனுக்கு வரும் பாருங்க கோவம். கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஒரு டின்னு வச்சுருப்பாங்க, அந்த டின்னை வேற கோவத்தினால அப்படியே தூக்கி வீசுவான் பாருங்க. அது செவுத்தையும் தாண்டி ஓட்டை போட்டு வேற பக்கம் போயிருக்கு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடந்துட்டு இருக்கு, நான் நார்மலாக தானே தூக்கி வீசினேன், எப்படி இவ்வளோ பெரிய ஓட்டை, எனக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவன் யோசிக்கிறான். இந்த பக்கம் முந்திரிக்கொட்டை வீட்டில் ஒய்ஃப் கேட்குறாங்க, ஆமாம் உன் அம்மா ட்ரிப்புக்கு போகணும்னு சொன்னியே, வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது, லோக்கலில் போக சொன்னனே உங்கள் அம்மாட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. உடனே அவரும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணுறாரு. அவங்களும் பேசிகிட்டே போயிடுறாங்க. இவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண முடியல, கை அந்த ஃப்ரிட்ஜோட கதவுல ஒட்டிக்கிச்சு. டோரை க்ளோஸ் பண்ணுறான், ஓப்பன் பண்ணுறான், க்ளோஸ் பண்ணுறான், ஓப்பன் பண்ணுறான், சுத்தமாக முடியல. உடனே ஒய்ஃப் என்னது இது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வராங்க. ஒன்றும் இல்லை செல்லம், நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை வச்சு பிச்சு எடுக்கணும்னு நினைக்கிற, முடியவே இல்லை. அவள் பொண்ணு கரெக்டாக வந்துடுறா. என்னவா கூல்ட்ரிங்க்ஸ் என்னமா ஓப்பன் பண்ணி தரவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
அவ எதுவுமே கண்டுக்காம ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. பாட்டியும் ஹீரோயினி கிட்ட அப்படியே பேசுறாங்க. 3 பேரும் சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஹீரோயினியும் பண்ணது வேணா 3 பேரா இருக்கலாம், ஆனா நான் தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். இந்த மொத்தமா பிளான் போட்டு கொடுத்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றேன். உடனே பாட்டியோ சரி அதெல்லாம் இருக்கட்டும், வெளிநாடு போறதுக்கு பாஸ்போர்ட் வேணுமே தெரியுமா, அது இல்லாம நீ எப்படி வெளிநாடு போவ, எப்படி திட்டம் போட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஹீரோயினிக்கும் மண்டையில இருந்த கொண்டையும் மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. பாட்டி கிட்ட கேக்குறா, பாட்டி டாக்டர் ஏதோ சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. உடனே பாட்டியோ சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன், 20 வருஷமா உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வச்சு பார்த்துட்டு இருக்கேன், உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுவேன். ஆனா இப்போ அந்த கவலை எனக்கு இல்லை. எனக்கு தெரியும் உன்னோட கவலைகள் காயங்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்துல நீ அதாவது கடந்து போக முடியாதுன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த சைடு பாட்டி ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினியும் எல்லா தப்பும் என்னால் தான், என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே பாட்டியோ இந்த 25 வருஷத்துல உருப்படியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன்னா, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன்னா அது இதுதான். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் மாசம் மாசம் டாக்டர் கிட்ட செக்கப் மட்டும் போயிட்டே இருக்கணும். உனக்கு பிடிச்ச ஊருக்கு போகலாம், நீ என்ன வேணா பண்ணலாம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இத்தனை நாள் இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒன்று ஆயிருமோ அப்படின்னு சொல்லி தான் பொத்தி பொத்தி வச்சு இவளை வெளியில் எங்கேயும் போக விடாமல் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இது எல்லாமே சரியானோன்னா இந்த மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தலையை கீழே குமிச்சிட்டு நான் எப்படி பாட்டி போவேன், என்கிட்ட தான் காசே இல்லையே, வெங்காயம் உரிச்சு அதுலேருந்து வர்ற காசை வச்சு நான் சம்பாரிச்சு நான் எப்படி ஆசைப்பட்ட ஊருக்கு போக முடியும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. உடனே பாட்டியோ பாஸ்புக்கு டிக்கெட்டு எல்லாமே எடுத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும். பாட்டி இதெல்லாம் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போவோம். உடனே பாட்டி பிடிங்கி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா நான் சொல்றதை கண்டிப்பா நீ செஞ்சே ஆகணும், யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது, எல்லாத்து கூடயும் அன்பா இருக்கணும், மொத்தத்துல நீ ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ எல்லாத்துக்கும் ஒன்று தலையாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. இதுல நீ ஒவ்வொரு ஸ்டிக்கராக ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நான் சொல்கிறத நீ கேட்கணும், ஃபஸ்ட்டு எல்லா சாப்பாடையும் மீதி வைக்காமல் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ வேகமாக அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. உடனே பாட்டி ஒரு ஸ்டிக்கரை தராங்க, அந்த படத்தில் ஒட்ட சொல்கிறாங்க. பாட்டியோ ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினியும் என் கை நல்லா இருக்கு, காதும் வலிக்கல, என் உதடும் பழைய மாதிரி இல்லை, நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடே இவ பேசிகிட்டே இருக்கா. பின்னாடி அம்மாஞ்சியோ வெங்காயத்தை உரிச்சிட்டு அப்படியே தூக்கி போடுவான் பாருங்க, அது அப்படியே திரும்பி வந்து இவன் மேலே பட்டுருது. எல்லா வெங்காயமே கீழே விழுந்து ஒரே காமெடியாக இருக்கும். அதே நேரத்தில் ஹீரோயினியை தேடி ஹீரோ டைரக்டாக வந்திருப்பாரு. ஹீரோயினியோ யார் நீ, எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. உடனே ஹீரோவோ நீ இப்போதான் செத்தியா இல்லை அடிக்கடி இந்த மாதிரி செத்து வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோயினியோ அம்மாஞ்சி கிட்ட இவன் என்ன சொல்கிறான், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூப்பிட்றனா என்ன அப்படின்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. உடனே அம்மாஞ்சியோ அன்னைக்கு நீ செத்து போனதுக்கப்புறம் உன்னோட உடம்ப குப்பையில தூக்கி போகிறதுக்காக நாங்கள் போனோம், அப்போ இவன் பார்த்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், இவன் தான் இந்த வேலையை செஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே இவளோ நீ தான் இதெல்லாம் பண்ணியா, அன்னைக்கு என்னடானா என்னோட லக்கேஜ் அன்னைக்கு தூக்க விடாமல் போய் எல்லாத்தையும் மலையில நனைஞ்சு நான் அன்னைக்கு கஷ்டப்பட்டதுக்கு காரணமும் நீ தான், இப்போவும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. உடனே ஹீரோவோ நான் மட்டும் கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாமல் இருந்தேன்னு வச்சுக்கவேன், உன் உடம்பு கூட இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்காது அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஹீரோயினியோ நிறுத்து, நான் இப்போ உயிரோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவோ நேத்து நீ செத்து போனது உண்மை. ஹீரோயினியோ நிறுத்து, விட்டா என்னையே நீ வினோத பிறவின்னு சொல்லுவ போல அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே ஹீரோவோ ஆமா அதுதான் உண்மை. ஹீரோயினியோ இது ரகசியம், இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ஹீரோவுக்கு புரிஞ்சிருது இவ எதையோ மறைக்கிறா அப்படின்றது. ஹீரோவோ அப்படியே பக்கத்துல வந்து உனக்கு உண்டர் கிண்டர்னை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, முதல்ல நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி பேசுறா. ஹீரோவோ உன்னை நான் கட்டாயமே படுத்தலை, உனக்கா எப்போ சொல்லணும்னு தோணும்போது வந்து என்கிட்ட சொன்னா போதும் அப்படின்ற மாதிரி இவன் கிளம்பிடுறான். உடனே அம்மாஞ்சியோ ஆமா நம்மளை போலீஸ் எதுவும் பிடிச்சிட்டு போயிருமா என்ன அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயினியோ பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான்டா, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவ பேசிகிட்டே இருக்கும்போது ஆமாம் கேமரா சூட்கேஸு இதெல்லாம் எங்கே, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. இவன் நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணலையே, எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். போடா லூசு பயலே, ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது தானே ஹீரோயினி செத்து போயிருந்திருப்பா,
அது யார் கையில் மாட்டுச்சு அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நீ தாடா இன்றைக்கும் இல்லை நாளைக்கும் சேர்த்து என்னோட வேலையை நீ தான் செய்யணும், வெங்காயம் உரிச்சு உரிச்சு உன் வாழ்க்கை முழுக்க அழிஞ்சு போயிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஹீரோயினி அதை எடுக்கிறதுக்காக போறா. இந்த பக்கம் அம்மாஞ்சியோ முந்திரிக்கட்டைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், ஹீரோயினி அங்கே தான் போயிட்டு இருக்கா, போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த சைடு இவன் அவசர அவசரமாக கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்கு தான் சின்ன பையலுங்களோடலாம் சவகாசம் வச்சுக்கவே கூடாதுன்றது. ஆள் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கே அப்படின்னு புலம்பிட்டே இவன் கிளம்புறான். இந்த பக்கம் ஹீரோயினியை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவும் போறான். ஹீரோக்கு ஒரு டவுட் இருக்கும், இவ செத்தாலும் திரும்ப உயிரோட வர முடியுமா, இல்லை அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குனா கண்டிப்பா இவ வந்துருவாளா அப்படின்ற மாதிரி இந்த சைடு இவன் யோசிச்சுட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம தான் உருவாக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போதே ஹீரோயினி ஒரு இடத்துல நிற்கிறா. என்னடா அதுன்னு பார்த்தா பேன் கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ இதுதான் சமையன்னு சொல்லிட்டு ஒரு பூந்தொட்டி எடுத்து அவனோட சக்தியை பயன்படுத்தி தலையில போட்டு கொண்டுடலாமா அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம், இவளுக்கு அந்த சக்தி இல்லைன்னா ஒரு உயிர் போயிருமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அமைதியா இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகுது. சத்தத்தை கேட்டு ஹீரோயினி திரும்ப பாருங்க, ஹீரோ இருக்கிறத பாத்துடுறா. இவ குடு குடு குடுன்னு ஓடி போறா. பின்னாடி ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஹீரோயினியும் அப்படியே ஒரு கூடாரத்துக்குள்ள போறா. இவ்வளவு தேடி தேடி பாக்குறா, அந்த கேமரா எதுவுமே இல்லை. அதே நேரத்துல ஹீரோவும் உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா அங்க பழைய குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பா ஒருத்தர். இதை பாத்துறாரு, வீடியோ எடுக்கிறத ஆன் பண்ணி விட்டுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோவும் இதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி அதை செக் பண்ணி பாக்குறான். இவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஜெனி செத்து போயிருப்பா. அதை அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. அதுவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிருந்திருக்கும். அப்போ நான் நினச்சதில் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த கூடாரத்துக்குள்ளே போயிருப்பாள்ல, இவனோட சக்தியை பயன்படுத்தி வச்சு பேப்பர் கசக்கிற மாதிரி அப்படியே அந்த கூடாரத்தை அப்படியே கசக்குறான். ஹீரோயினிக்கு இந்த பக்கம் என்ன நிலநடுக்க வந்துருச்சா அப்படின்ற மாதிரி பயத்தில் இங்கே இவன் நடுங்குறா. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய இரும்பு ராடு வந்து ஹீரோயினி மேலே விழுகும். இவ அப்படியே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருவா. பார்த்தா அவன் இன்னொரு இடத்துல இருக்கா. இது எல்லாத்தையுமே முந்திரிக்கோட்டை பார்த்துட்டு இருக்கான். என்னடா நடந்துட்டு இருக்கீங்க, ஹீரோயினி அதுக்குள்ளே தான் மாட்டிட்டு இருப்பாளா அப்படின்ற மாதிரி வேகமாக இவன் வரான். பார்த்தா ஹீரோ முன்னாடி நிற்கிறான். இவன் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காருக்கு பின்னாடி ஒளிஞ்சு முந்திரிக்கோட்டை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவோ அதை கூடாரத்தை அப்படியே பிரித்து மேய்கிறான். அதாவது ஒவ்வொன்றா விலகி விலகி பார்க்குறான். ஹீரோவுக்கும் பின்னாடி வில்லனோட குரூப்ஸ் ஒன்று ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க போல். இவன் என்ன தேடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் இந்த சைடு பார்த்துட்டு இருக்கான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.